Hello friends, welcome to Ramy's vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஆர்கனைசிங் vlog தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த டாய்ஸ் கபோர்டை வந்து க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்க. ஸோ அந்த டாய்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே வந்து மெஸ்ஸியா எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து இன்னைக்கு வந்து இந்த கபோர்டை வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த கபோர்டில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கு. ஆனால் வந்து நம்ம அந்த அரேஞ்ச் பண்ணி வைக்காதனால நிறைய வந்து இடம் வந்து டம்ப் பண்ணி வச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இன்றைக்கி எல்லா டாய்ஸையும் வந்து எடுத்து போட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு வந்து காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பேம்ப்ளெட் வந்து பார்த்தேன். இது வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து எல்லா ஃப்ளாட்லேயும் இந்த மாதிரி ஒரு பேம்ப்ளெட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது வேஸ்ட் டாய்ஸ் இருந்ததா, கர்டைன்ஸ் அப்புறம் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் அப்புறம் புக்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷூஸ் செருப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வேஸ்ட்டாக அன்யூஸ்டாக நல்ல கண்டிஷனில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துடலாம். இதை வந்து மந்த்லி ஒன்ஸ் அந்த டேட்டில் வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4ஆம் தேதி வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி அங்கே போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தான் நான் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஓகே, நம்ம இதெல்லாத்தையும் வேஸ்ட்டான இருக்கிற டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சேன். நிறைய இது நான் டாய்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து புக்ஸு எவ்ரி இயர் வந்து நமக்கு புக்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா, பசங்களுக்கு படிக்கிற புக்ஸு, அந்த ஒர்க் ஷீட்ஸு இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இங்கே வச்சிட்டோன்னா அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம வீட்டு முன்னாடியே வச்சிடலாம். அவங்க வந்து அன்னைக்கு வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுவும் ஒரு ரீசன். ஸோ இதனால் வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து போட்டு வெளியே வச்சுட்டேன். நமக்கு நாமே ஒரு பாட்டை போட்டுட்டு க்ளீன் பண்ணாதான் ஆச்சு. இது நம்ம நார்மல் ரொட்டீன் வேலையை விட இது வந்து இந்த க்ளீனிங் ஆர்கனைசிங் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வேலை தான். ஆனால் வந்து செஞ்சால் நமக்கு நல்ல கபோர்ட்ஸ் வந்து நிறைய ஸ்பேஸ் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங், நிறைய திங்ஸும் நம்ம வைக்கலாம். ஸோ அதனால் வந்து பசங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெஸ்ஸியாக மிக்ஸாக இருக்கிறதுனால அவங்க வந்து விளாட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து எல்லாமே அந்த பில்டிங்கு அப்புறம் வந்து இந்த குக்கிங் டாய்ஸு மேக்கப் டாய்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சா அவங்களுக்கும் வந்து விளாட்றதுக்கு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி இருக்கனால அவங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த வந்து எங்கள் வீட்டில் கேர்ள்ஸ் தான் இருக்கிறதுனால இந்த மாதிரி காரு கன்னு இந்த மாதிரி ஐட்டம் வந்து எங்கள் வீட்டில் இருக்காது. மோஸ்ட்லி வந்து இந்த பில்டிங் அப்புறம் வந்து குக்கிங் டாய்ஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்கப் டாய்ஸ் தான் இருக்கும். நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இவன் வந்து அந்த கேமராவில் அவள் வச்சு இது வந்து கப் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. டாய்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருந்தாலும் ஆனால் அவங்களுக்கு வந்து கிட்ஸுக்கு வந்து அதை என்கேஜ் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான். அதுவும் வந்து என்னோடய சின்ன பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா அந்த டாய்ஸ் வந்து 10 மினிட்ஸ் கூட கிடையாது, 5 மினிட்ஸ் தான். எடுத்து போட்டுட்டு அப்படியே வீடையே ஃபுல்லாக மெஸ்ஸி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து அது பாப்பா பிக் தான் வந்து டிவியில் பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து எவ்வளோ டாய்ஸ் வச்சுருந்தாலும் அது வந்து கொஞ்சம் நேரம் தான் அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த பென்சில் க்ரையான்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ போர் அடித்தா வந்து ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு ஏதாவது க்ரையான் எடுத்துகிட்டு வந்து வரைகிறாங்களோ இல்லையோ நல்லா வந்து கிறுக்கிறதுக்கு வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ வந்து அது வந்து நிறைய டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பேப்பர், பென்சில், க்ரையான்ஸு, அந்த பெயிண்டிங்கு இதெல்லாம் வந்து வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது வந்து ரொம்பவே அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். டாய்ஸை விட பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய டைம்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து வீடோட சுவர்லையும் கிறுக்கி விடுவாங்க. ஸோ அதை வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் வந்தப்புறம் அந்த வாலில் வந்து பெயிண்ட் பண்ணுறது கிறுக்கிறது இதெல்லாம் வந்து விட்டுருவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து அவங்கள வந்து விட்டுறலாம்.
நாங்கள் அந்த மாதிரி தான் வந்து இப்போ வந்து எங்கள் பசங்க வந்து வாலில் வந்து கிறுக்கிறது கிடையாது. அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க வந்து நல்லாவே வந்து கிறுக்கி வச்சுருந்தாங்க வீட்டில். இப்போ வந்து அந்த மாதிரிலாம் செய்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் அவங்களே மாறிடுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வேஸ்ட்டாக இருக்கிற டாய்ஸை ஒரு பேக்லையும் நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். அந்த ஸ்கூல் பேக் பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு பேக் தான், ஆனால் நல்ல கண்டிஷன்லாம் தான் இருக்குது. என் பொண்ணு வந்து அது பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் சரி அதையும் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கோடையே தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபைனலாக அரேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய ஸ்பேஸ் இருந்தது. ஐ திங்க் நிறைய நார்மலாக நான் வச்சுருந்த திங்ஸை விட நிறையாவே வந்து உள்ளே அடுக்கி வச்சுருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற பேக் அதெல்லாம் வச்சுருப்பேன். இந்த ட்ரேயில் ஃபுல்லாகவே பென்சிலு, கலர் பென்சில், அப்புறம் வந்து பெயிண்டிங்கு, சாக் பீஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இது ஃபுல்லாக வந்து ஆக்டிவிட்டி புக்ஸ். சம்டைம்ஸ் வந்து பெரிய பொண்ணு எடுத்து செய்வாங்க, இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு செய்கிறது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி புக் நிறையா கிடைக்கும். ஸோ அதையும் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸ் அதோட பாக்ஸில் எடுத்து வச்சதுனால எனக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாக்ஸுக்கும் ஒரு செக்ஷன் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஸ்கூல் சப்ளைஸ்க்கு, இந்த ஒர்க் ஷீட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நான் ரெண்டு ஹேண்ட்பேக் தான் வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து நம்ம வந்து கப்போர்டில் வச்சுட்டுனா நிறைய வந்து இடம் வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பேஸும் வந்து கிடைக்கும். இந்த ட்ராக்குள்ளே ஃபுல்லாக வந்து இந்த கோவிட் சமயத்தில் சிங்கப்பூர் கவர்மெண்ட் எல்லா வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஏஆர்டி கிட்டு வந்து அனுப்பி வச்சாங்க. ஸோ அதுதான் இருக்குது. இது வந்து அந்த கொரோனா பீக் சமயத்தில் வந்து மந்த்லி ஒன்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த பீக் வந்து கொரோனா பீக்கில் இருக்கும் போது இந்த கிட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்லேருந்தும் வேறு கொடுத்தாங்க. ஸோ அதனால் நிறைய வந்து சேர்ந்துருச்சு. இதுவும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க்கு, இந்த ரீயூஸ் பண்ணுற மாஸ்க்கு அதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதனால் அதையும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த கிட்டு தான், ஏஆர்டி கிட் தான். இது வந்து ரெயின் கோட் வாங்கினேன், ஆனால் இது இன்னி வரைக்கும் அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் இருக்கும். இந்த செல்லோ டேப் இதெல்லாம் வந்து எப்போயுமே தேவைப்படுறது. ஸோ அதனால் அதையெல்லாம் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த ட்ராக்குள்ளே வச்சுருக்கேன். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஏஆர்டி கிட் சொல்யூஷன், அந்த டெஸ்ட்டு கிட் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து நமக்கு வந்து கோவிட் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சப்பறம் ரொம்ப வந்து நிம்மதியாக இருந்தது. ஸோ ஒரு இடத்த நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது ஒரு மைண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் வரும். ஸோ அது எனக்குமே வரும். ஸோ அரேஞ்ச் பண்ணதுனால எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்தது. ஸோ டம்ப் பண்ணாமல் நிறைய ஸ்பேஸ் இருந்தது. ஸோ அரேஞ்ச் பண்ணி வைக்கவே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையும் சவ் சவ் வச்சு கூட்டு தான் செய்ய போகிறேன். இந்த ஃபிஷ்ஷு வந்து வெட் மார்க்கெட்டில் போய் வாங்கினேன். அதை வந்து லாஸ்ட்டு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து எங்களுக்கு 3 பீஸ் மட்டும் போதும். ஸோ அது 3 பீஸுக்கு மட்டும் மசாலா தடவி வச்சுருக்கேன். பாக்கி 2 பார்த்திங்கன்னா ஃப்ரீசர்லாம் தான் வச்சுருக்கேன். அதையும் மசாலா தடவையே நான் வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஈஸியாக அப்படியே எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வஞ்சரம் மீனுக்கு நார்மலாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து மசாலா பரட்டி வச்சுட்டேன். ஒரு 1 ஹவர் கிட்ட ஊறிடுச்சு. அதை வந்து அப்படியே வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வஞ்சரம் ஃபிஷ்ஷோட அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். சவ் சவ் கூட்டுக்கு சவ் சவ், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து கடலைப்பருப்பு போட்டு தான் இன்றைக்கி வந்து கூட்டு செய்ய போகிறேன். இது எல்லாத்தையுமே அப்படியே வந்து நம்ம மிக்ஸின்றேன் ஸோ குக்கரில் போட்டுக்கலாம். எல்லாமே அந்த பச்சை மிளகா, வெங்காயம், சவ் சவ் வந்து அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு நடுவில் ஒரு கொட்டை சேப்பில் ஒன்று இருக்கும் வெள்ளை கலரில், அதையும் நம்ம எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வந்து நான் குக்கரில் போட்டேன். கூடவே வந்து ஊற வச்சுருந்தா கடலைப்பருப்பும் போட்டுட்டேன். கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியான டைம் தான் ஊறினதுனால எனக்கு வந்து ரொம்ப முழுசாக இருந்தது. ஆனால் நீங்கள் கடலைப்பருப்பு சேர்க்குறீங்கன்னா ஒரு வந்து அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவராக நம்ம ஊற வச்சோம்னா இன்னும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். ஸோ அன்றைக்கி அந்த ஆர்கனைசிங்கில் இருந்ததுனால நான் வந்து ஊற வைக்க மறந்துட்டேன். ஸோ இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஊற வச்சது போட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுட்ரு இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வந்து உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நிறைய விசில் விட்டு வேக வச்சுக்கலாம்.
ஸோ நல்லா வெந்த பிறகு 4-5 விசில் விட்டாச்சு. இப்போ வந்து கடலைப்பருப்பு வெந்துருச்சு, ஆனால் வந்து முழுசாக இருக்குது, ஆனால் வந்து வெந்தது தான். ஸோ இதை வந்து நம்ம வந்து எண்ணெயில் கடுகு உளுந்த பருப்பு, சீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இப்போ வேக வச்சதே அதையும் போட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா கோகோனட் பேஸ்ட் அதுவும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டேன். இது நல்லா கொதிச்சு அந்த அப்புறம் வந்து நல்லா கெட்டியான பிறகு நமக்கு சூப்பரான சவ் சவ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த சவ் சவ் கூட்டுக்கு ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா சூப்பரான காம்பினேஷனாக இருந்தது. சூப்பரான சவ் சவ் வந்து கூட்டு பண்ணியிருக்கேன். சோறு சூப்பரான சவ் சவ் கூட்டு. ஸோ இன்றைக்கான எங்களுக்கான டே ரொட்டீன் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.